இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தயனின் கனவை நனவாக்க தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி மீட்பரின் மீட்பு திட்டத்தில் பங்கேற்க இதோ இந்த தவ காலத்தில் அன்னை மரியாள் வியாகுல தாயாக காட்சி தரும் அவளை காண இன்று நாம் கூடியிருக்கின்றோம். சோகங்களை தனக்குள் வைத்து சுகங்களை நமக்காக தர தயார் நிலையில் இருக்கும் நம் பரிந்துரையின் தாயை வணங்கி வழிபடுவதற்குள் நுழைவோம். இந்த தவக்கால நாளில் வீரத்தாயின் மக்கள் நாம் என்னும் பூரிப்பில் பெருமிதம் கொள்வோம். வெற்றி என்னும் வியாகுலத்தை தனக்கத்தை கொண்ட பேரரசி நம் அன்னை என்ற கௌரவத்தோடு அன்னையின் வியாகுலம் வீரம் இவற்றை பற்றி தியானித்து இறை அருளில் மூழ்கி ஒருத்தல் முயற்சிகள் செய்ய நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். அன்னை மரியாள் பட்ட வியாகுலங்கள் 7 என்று நமது திரு அவை கூறுகிறது. ஆனால் உண்மையாகவே அவர் அனுபவித்த வேதனைகள் ஏராளம், சந்தித்த இடர்கள் தாராளம். இத்தாயின் உள்ளத்தை தைத்த துன்பங்கள் தரும் அம்புகள் வாள்கள் அல்ல. அந்த அம்புகள் மண்ணை ஊடுருவி சென்று மனித எண்ணங்களை சீர் செய்து நம்மை வலுப்படுத்தியது. அன்னையின் பரிந்துரையை எதிர்பார்க்கும் அற்ப மனிதர்களாகிய நாம் துன்பத்தில் தாராள மனம் கொண்டு துன்புறும் மக்களுக்கு துணிவுடன் பணி செய்ய அருள் வேண்டுவோம். நம் தாய் மரியாளை போல் எதையும் எதிர்பாராமல் ஏழை அனாதைகள் தனித்திருப்போர் இவர்களுக்கு இத்தவ காலத்தில் நம்மளான உதவியை செய்வோம். இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இலவசமாக கொடுப்போம் என்ற மனநிலையோடு மனம் மாற்றம் பெற்று அன்னையை போல் வாழ முயற்சி செய்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நம் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி உள்ளதோடு திருப்பலியில் பங்கு பெறுவோம். சிறப்பாக திருப்பலியானது வில்சன் பெர்னாண்டோ குடும்பத்திற்கு இறைவன் மாதா வழியாக செய்த அனைத்து செயல்களுக்காகவும் நன்றியாகவும், கீதா வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு மாதாவிற்கு நன்றியாகவும், லூயிசா ஜார்ஜ் குடும்பத்தில் மாதா செய்த அனைத்து நலனுக்காக நன்றியாகவும், நீசமணி லீமா ரோஸ் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாகவும், ரம்யா தாம்சன் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து செயலுக்காக நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது பிரான்சிஸ் அவருடைய நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புகளை மேலுமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, மேலுமாக நமக்கு தெரியும் ஆரோக்கிய அன்னை நெடுஞ்சாலையில் செல்லுகின்ற
அனைவருக்குமே வழித்துணையா இருக்கிற ஒரு அன்னையாகவும் பரிந்து பேசுகின்ற அன்னையாகவும் இருக்கின்றார். அவர்கள் அனைவரையுமே நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். தொடர்ந்து நம்முடைய குழந்தைகள், நமக்கு தெரிந்த குழந்தைகள், இந்த பகுதி வாழ் இருக்கின்ற மக்களின் குழந்தைகள் இந்த பொது தேர்வுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புக்குள்ளே முன்னூரில் சொன்ன மாதிரி அன்னை மரியாதை நம்ம பல விதங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனா தவக்காலம்னு வரும்போது வியாகுல அன்னை கரெக்டா சொன்னாங்க. துன்பத்துல, துயரங்களை, வழிகளை எல்லாம் தனக்குள்ளாக வைத்து கொண்டு அன்னை மரியாள் நமக்கு மகிழ்ச்சியையும் மீட்பையும் தருவதற்காக ஒரு சிறந்த ஒரு கருவியாக இருக்கின்றார், பரிந்து பேசும் தாயாக இருக்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாயை பெற்றதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அந்த தாயை போல நாமும் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு. முக்கியமா அந்த தாய் இயேசுனுடைய இன்பத்திலும் சரி, அவர் துன்பப்படும் சரி, சிலுவையின் அடியிலும் சாகும் தருவாயிலும் இறந்த மகனையும் தன்னுடைய மடியில் ஏந்தி நமக்காக அவர் இறந்தார் என்று தன்னுடைய மகனை அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட தாயின் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பாசம், அந்த வீரம், அந்த தியாகம் நம்முடைய வாழ்விலும் நாம் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்காக, அந்த வேண்டுதலுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் பங்கு பெறும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்ச்சியுடன் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தில் நனைக்கும் இளவெனிற் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராஹிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன்.
எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வசனங்கள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன்.
வாரத்தில் 2 முறை நோம்பிருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 ஒரு பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசெயரல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம்மை தாமே உயர்த்துவர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இப்போ ஒரு சென்னையில சிட்டியில இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வீடு சரியில்லை, இல்லை அந்த வீட்டுல சூழ்நிலை, பகுதி வாழ் மக்கள் இல்லை என்னுடைய அருகில் இருக்கவங்க சரியில்லை, இல்லை எனக்கு என் வருமானத்துக்கு ஏற்றவாறு வாடகை கட்ட முடியல அப்படின்னா உடனே நம்ம வேற ஒரு இடத்துக்கு போவோம். அப்படி ஒரு குடும்பம், பெற்றோர், ஒரு குழந்தை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறி இப்ப போறாங்க. வீடுலாம் நல்லா தேடி பிடிச்சு இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுல குடி போயிட்டாங்க. இப்ப அந்த அவங்களுடைய குழந்தை, ஒரு சிறிய ஒரு மகள் இருக்காங்க. அந்த குழந்தைக்குன்னு தனியா ஒரு பெட் இருக்கு, படுக்கை அறை. இந்த படுக்கை அறையில ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அதாவது தலை இருக்கிற பகுதியில இயேசுடைய உருவம், தலைமாட்டுல இயேசுடைய உருவம் வச்சிருக்காங்க, போட்டோ. கால் இருக்கிற பகுதியில ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப இதை செட் பண்ணிட்டாங்க. காலையில நைட் ஃபுல்லா தூங்கிட்டு அந்த சிறுமி காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை துறக்குறாங்க. கண்ணை துறந்தா முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடியில இயேசுடைய உருவம் தெரியுது. உடனே ஆச்சரியம், இயேசு தெரியுறாரு, ஏசப்பா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னும் கொஞ்சம் ஊத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் முழந்தாள் படிட்டு கண்ணாடியில அந்த சிறுமி பாக்குறாங்க. இப்ப இயேசு உருவம் தெரியல, அந்த குழந்தையோட உருவம் தெரியுது. திரும்பவும் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு பார்த்தா இயேசு உருவம் தெரியுது. இன்னும் அருகில போய் பார்த்தா அந்த குழந்தையோட உருவம் தெரியுது. உடனே அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மா அம்மா இங்க வாங்கம்மா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு சொல்றாங்க, இந்த பாருங்கம்மா, நான் படுத்து இருக்கும் போது இயேசுடைய உருவம் தெரிஞ்சிச்சு. இப்ப நான் முழந்தாள் படிட்டு அங்க பக்கத்துல போய் பாக்குறேன், என்னுடைய முகம் தெரியுது அப்படின்ட்டு. இது ஒரு நிகழ்வா வைத்துக் கொண்டு இன்றைய நற்செய்தியில ஆழத்திற்கு நாம் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கு. நம்மை மையப்படுத்துவது, இறைவனை மையப்படுத்துவது. நம்ம எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இறைவன் தான் முக்கியம், என்னுடைய வாழ்க்கையில என்னை விட இறைவன் தான் முக்கியம் சொல்லும் போது நாம் இறைவனை மையப்படுத்துவர்களாக, இறைவனை பார்க்கக்கூடியவராக மாறுகிறோம். எப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் தான் முக்கியம், நான் நினைக்கிறது தான் முக்கியம், என்னுடைய திட்டங்கள் தான் முக்கியம் சொல்லும் போது என்னுடைய முகம் தான் தெரியும். இது இயேசுவினுடைய முகமா இல்ல என்னுடைய முகமா, எது தெரியணும், அதற்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு இன்றைய நாளில் ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த அழைப்பு வேற ஒண்ணும் இல்ல, 2 பேரை உதாரணமா வைத்து, நேர்மையாளர்கள், நாங்களாம் நேர்மையாளர், நீதிமான்கள், நாங்களாம் ஃபாஸ்டிங் இருப்போம், விரதம் இருப்போம், கடவுளுக்கு நிறைய கொடுப்போம். ஆனா பக்கத்துல அவங்க இவங்கெல்லாம் கொடுக்கறதுல அந்த மாதிரிலாம் நாங்க வாழ்றது இல்ல அப்படின்னு நேர்மையாளர்கள் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி கொண்டு இருக்கின்ற, ஆணவத்தோடு இருக்கின்ற அவர்களை சிலரை பார்த்து இயேசு உதாரணமா சொல்றார். 2 பேத்தை வச்சு அவர்களுடைய ஜெபம், யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? நான் நீதிமான், அந்த வரி வாங்குறாரு, வரி தண்டுபவர் அவரை போலலாம் கிடையாது, உங்களுக்காக நான் விரதம் இருக்கிறேன், உங்களுடைய நான் சம்பாத்தில எல்லாம் 10 ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாக தன்னை தானே தாழ்த்தாமல், தான் செய்ததெல்லாம் நல்லா கெத்தா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அது கடவுளுக்கு விருப்பமா இல்லை. இன்னொரு பக்கம் வரி தண்டுபவர், அவர் தன்னைத்தானே பாவி அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன் வரி தண்டுபவர் தன்னைத்தானே பாவி அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய மக்களிடமே பணம் வாங்கி ரோமர்களுக்காக அந்த பணத்தை பண மாற்றம் செய்யும் போது அதிகமான வசூலை அவங்க வாங்கணும். அப்ப அந்த இடத்துல அவர் பணி நியமித்தம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் தான் செய்வது தவறுன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த பணியில அவர் நியமித்திருக்காங்க. அப்ப அந்த நிலையோடு வரார், நான் ஒரு பாவி. முக்கியமா அவர் வானத்தை பார்க்கறது கூட அவருக்கு யோசிக்கிறார். ஆனா வானத்தை பார்க்கும்போது நம்ம கடவுளை பார்ப்போம், கடவுளே அப்படின்னு சொல்லி மேல பார்ப்போம், அது கூட அவரால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்துகிறார். அதனால் கடவுளால் அவர் உயர்த்தப்படுகிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டவராக ஜெபம் கேட்கப்பட்டவராக விண்ணப்பம் கேட்கப்பட்டவராக வீடு திரும்பினார் அப்படின்னு சொல்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில தவ காலத்துல இருக்கிறோம். தவ காலத்தில் ஒரு அருமையான நாள்ல, இன்றைய நாளில் நமக்கு மாதா கெபிக்கு முன்பாக இறைவன் அழைத்து வந்திருக்கின்றார். நம்ம எத்தனையோ புறம் தியானம் செஞ்சிருப்போம். நம்மை நாமே சோதித்து பார்த்திருப்போம், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தவ முயற்சிகள் எடுத்திருக்கலாம். இப்ப எல்லாம் சேர்த்து இன்றைய நாள்ல ஒரு பண்பு, எல்லா பண்புகளுக்கும் ஒரு அரசி அப்படின்னு சொன்னா தாழ்ச்சி என்ற அந்த பண்பு தான். அப்ப எப்ப நான் தாழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேனோ, அப்பயே அந்த பண்பு ஏன்றது போயிருச்சு. தாழ்ச்சியா இருப்பவங்க யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, நான் இவ்வளவு பண்ணேன், இது பண்ணேன், அது செஞ்சேன், கடவுளுக்காக இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கேன், எதையும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, நான் கடவுளுடையும் பெற்றுக்கொண்ட அன்புக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதில் என்னை மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா போயிடுவாங்க. தாழ்ச்சி இருக்கிறவங்க எத்தனை பட்டம் படிப்பு, எத்தனை பட்டம் படிஞ்சாலும், கோல்டு மெடல் எல்லாம் வாங்கினாலும் சொல்லிக்க மாட்டாங்க. போற இடத்தெல்லாம் நான் கோல்டு மெடலிஸ்ட், நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு யார்ட்டையும் போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களை பார்த்து மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. எப்ப என்னை நான் எதிலெல்லாம் நான் சிறந்தவனா இருக்கணும்னு மற்றவர்கள் முன்பாக நான் எடுத்து கூறுகின்றனோ, அதெல்லாம் இருந்தாலும் என்கிட்ட தாழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு பொய்யன். ஏன்னா தாழ்ச்சியா இருப்பவர்கள் நான் தாழ்ச்சியா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் தாழ்ச்சி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பண்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அப்ப தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சின்னு சொன்னாலே அது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா மாதாவுக்கு தான் கொடுக்கணும். அவருக்கு தாழ்ச்சி என்ற அந்த பண்பு வாழ்நாள் முழுவதுமாக வாழ்ந்து காட்டினார். இயேசுவை தன்னுடைய வயிற்றில் தாங்குவது இருந்த நாள் முன்பாக இருந்து, அது சிலுவைக்கு அடியில இயேசுவை தன்னுடைய மடியில் வைத்து இருந்த நாட்கள், அதுக்கப்புறம் சீடர்களை தேற்றிய நாட்கள், சீடர்களை ஒன்றிணைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்ன நாட்கள், அப்படின்னு சொல்லும்போது எல்லா வாழ்நாள் முழுவதும் அவர் தாழ்ச்சியோடு இருந்தார். நான் இயேசுடைய அம்மா, கடவுளின் தாய் அப்படின்னு எத்தனையோ பேர் புகழ்ந்து பேசினாலும் அந்த நேரத்தில் எல்லாம் தான் ஆணவத்தோடு எதுவும் சொல்லல, கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோட்டார். அந்த தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பண்பை நாம் நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டணும். நம்ம சிலுவை பாதையில ஃபாதர் ஆண்டோ சொன்னாங்க, முக்கியமா ஒரு மாதாவை பத்தி பேசும்போது சொன்னாங்க, அந்த மடி, மாதாவுடைய மடி இயேசுவுக்கு பால் ஊட்டவும் சோறு ஊட்டவும் தான் அதிகமா அந்த மடியை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இப்ப இறந்த உடலை, இயேசு கிறிஸ்துவின் இறந்த உடலை அந்த மடியில வச்சு பார்க்கும்போது எவ்வளவு துயரம் இருந்திருக்கும், எவ்வளவு கவலை இருந்திருக்கும், எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும். ஆனா எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டார் இறைவனுடைய திட்டத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வழிகள், துன்பங்கள், துயரங்கள் கண்டிப்பா இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். அதே போல அதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி இறைவன் நாமளும் வேண்டுதல் வச்சிருப்போம். அதுபோல நான் ஒருவேளை தவறாக வழியில சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதற்கு அதிலிருந்து மாற்றம், மனமாற்றம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்காக இந்த தவ முயற்சிகளை எல்லாம் எடுத்திருப்போம். அப்ப இதை எல்லாம் எடுத்த முயற்சிகளை எல்லாம் பலன் தரும் வகையாக என்னுடைய மனதில் ஒரு சிறிய மாற்றம், பெருசா இல்ல, வாழ்க்கை என்ன நான் மோசமா இருக்கேன், அடுத்த நாளே நல்லவராக மாறிட்டேன் அப்படின்னு இல்ல, நான் இருக்கின்ற நிலையில் அந்த மோசமான நிலையிலிருந்து ஒரு துளி மாற்றம் அடைஞ்சா அதுதான் உண்மையான மனமாற்றத்தின் அர்த்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் செய்கின்ற தவ முயற்சிகள், நான் செய்கின்ற உதவிகள் அதெல்லாம் மற்றவர்கள்ட்ட எடுத்து சொல்லி பெருமையா ஆணவத்தோடு
சொல்றேன் அப்படின்னா அதெல்லாம் வீண். ஏன்னா அவருக்கு பிடித்த பலி, அவருக்கு பிடித்த உதவி என்ன அப்படின்னா அந்த உடைந்த மனம். இந்த பாவசனம் செய்ய வரவங்க எல்லாத்துட்டையும் நான் அடிக்கடி சொல்றதுதான், கடவுளுக்கு உகந்த பிடித்த ஒரு மனம், ஒரு இதயம் அப்படின்னா நான் செய்கின்ற செயல்களோ இல்ல அவரை புகழ்ந்து நான் சொல்லுகின்ற வார்த்தைகளோ பாடல்களோ இல்ல, மாறாக என்னுடைய இதயம் அவருக்காக உடையப்பட்டிருக்கிறதா, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி நான் என்னை நானே ஏற்றுக்கொள்கிறேனா, அப்படிப்பட்ட உடைந்த கண்ணீரோடு வருகின்ற அந்த இதயம் தான் கடவுளுக்கு உகந்த ஒரு பலியா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இதயத்தோடு நாம் கடவுளிடம் ஏறெடுத்து வைக்கும் விண்ணப்பம், அவர் முன்பாக நம்மை நாமே தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். நான் தான் பெருசு அப்படின்னு என்னை நானே உயர்த்தினால் தாழ்த்தப்படுவோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா பார்த்திருப்போம். இந்த நாளில் மீண்டும் ஒரு முறையாக இந்த வியாகுல தாய் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். இந்த தாய்க்காகவும் இந்த தாயின் அன்பிற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவரிடம் இருந்த அதே பண்பை என்னுடைய வாழ்விலும் நான் பயன்படுத்த வேண்டும், அதை வாழ வேண்டும். வாழும்போது அந்த உடைந்த இதயத்தோடு என்னை நானே இறைவனுக்கு முன்பாக தாழ்த்தி, அவருக்கு முன்பாக என்னை உயர்த்தாமல் தாழ்த்தி அவருடைய இறையாசிரை பெற வேண்டும் என்று திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். உலகிலே தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கும் எம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவையின் ஒளியாம் இறை இயேசுவின் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்கு உகந்தராகவும் பணிவாழ்வில் உமக்கு உகந்தவற்றை நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவாய் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, இருளில் மூழ்கியிருக்கும் எம் குடும்பங்கள் இத்தவ காலத்தில் உம்மோடு ஒப்புரவாகி பார்வை பெற்று இறை இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாகவும் ஜெபித்திருந்து உம் வல்லமையை பெற்றவர்களாகவும் இயேசுவின் சீடர்களாய் எமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு தன்னாலான உதவி செய்யும் வரம் தர வேண்டும் என்று அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, எமது நாட்டு அரசியல் பல நிலைகளில் பிளவுபட்டும் ஒருவர் மற்றவரை குறை கூறியும் வாழும் போக்கினை நாங்கள் அறிவீர். அந்நிலை மாறி நாம் அனைவரும் ஒன்றே என்பதை அறிய தக்க கிருபை செய்ய வேண்டுமென்று அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிலுவையின் நாயகனேயம் இறைவா, உமது பிள்ளைகள் எழுந்து ஒளி வீசிட பல தடை கற்கள், மேல்கத்திய கலாச்சாரம், மின்னணு சாதனைகள், நவீன தொலைத்தொடர்புகள் மேலோங்கி இளைஞர்கள் தடுமாறும் நிலையில் உள்ளனர். அந்நிலையில் இருந்து மாற்றம் பெற்று உமது சிலுவை பாடுகளை தியானித்து இறையரசு பாதையில் பயணித்திட வரம் வேண்டி அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொலை வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதி வாழ் மக்களின் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம்.
ஜெபங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதமான இப்பழி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடும் மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறைப்பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியின் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பதை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இதோ நம்பிக்கையோடு கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, உடல்நலம், குழந்தைகளின் பாதுகாப்பு என ஒவ்வொன்றையுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். இதோ நம்பிக்கையோடு இந்த பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலுமாக இந்த நெடுஞ்சாலையில் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களையும் வாகன ஓட்டிகளையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பான பயணத்தை தொடர்ந்து அவர்களுக்கு அளித்திரளும். மெலுமுயத்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவென்று நருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ
நின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம் அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது இந்த மாத திருப்பலியானது கடந்த வாரம் இந்த திருப்பலி நிறைவேற்ற வேண்டியது. நமது ஜூபிலி விழா சிறப்பினாலே இந்த வாரம் நம்ம 5வது வாரம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் உங்களை வரவேற்கிறேன். முதலாவதாக நமது பாசமிகு தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கு, துணை பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ திருப்பலிக்கு மாதந்தோறும் இங்கே வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நல்ல ஒரு மரபை ஆற்றுகின்றார். அவருக்கு அன்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அந்த திருப்பலி சிறப்பிப்பதற்கு பாடல் குழு வந்து சிறப்பாக பாடி திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள். அந்த பாடற்குழு குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மெல்வின் அவர்கள் அதை வழி நடத்துகிறார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வரைய தந்திருக்கின்ற
அன்பிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நமது அருகாமையில் இருக்கின்ற மறைவுரையற்றி அன்பிய மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் வழக்கம் போல 4வது வாரம் திருப்பலி நடைபெறும். இது முடிந்த உடனே ஒரு 10 நிமிஷம்தான் சிறிய ஒரு சிலுவ பாதை இருக்கிறது. பொறுமையாக இந்த சிலுவ பாதையிலே தியானித்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறேன்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள் தாரும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் செய்கின்ற பாவங்களிலே மூக்கர்களாய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திருக்க உதவியருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீர் சொல்லிலடங்காத வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் வேளையில் வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவி அருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீயோன் ஊராகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம்.
எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்ற அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, வெரோனிகா அம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்ற அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே 2ஆம் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாத படிக்கு கருணை கூர்ந்தருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்போதும் அழுது கொண்டிருக்க அருள் பொழியும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமேன். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் 3ஆம் முறை தரையில் குப்பிர விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே 3ஆம் முறை குப்பிர விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாவான பாவத்தோடே செத்து முடிவில்லா நரகத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்திரளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமேன். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்ற அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றை கொண்டு விண்ணுலக அரசினை சம்பாதித்துக் கொள்ள அருள் தாரும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள் நிலையில் இறந்து விண்ணுலகில் உம்மோடே வீற்றிருக்க உதவி அருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். போகி
தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்ற அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திரு சடலத்தை சிலுவையில் என்று இறக்கி வியாக்குல அன்னையின் மடியிலே வளர்த்தியதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திருக்காயங்களும் தூய அன்னையின் வியாக்குலங்களும் பதிந்திருக்க உதவியருளும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்ற அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திரு சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரன்பு அரசுக்கு வந்து சேரவும் அருள் தாரும் சுவாமி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். பரிசுத்த பாப்பானோட விசேஷ கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் அனைவரின் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் நாமச்சூடாகவும் ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நடந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.